guys, welcome back to our channel. இன்னைக்கு ஒரு டாபிக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்க யாருன்னு நான் சொல்லிடுறேன். இவங்க என் கசின், பேர் அஜலின். ஹாய். இவங்க வந்து நான் ஊருக்கு வந்திருந்தேன். இவங்களும் என்னோட ஊருக்கு வந்திருந்தாங்க. அதுக்காக இன்னைக்கு என் வீடியோவுக்கு வந்திருக்காங்க. ஐ திங்க் கொஞ்சம் வீடியோவுக்கு இந்த அக்கா வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு உள்ள டாபிக் என்னென்னா அன்பாக்சிங் மிஸ்ட்ரி எக்ஸ். இதான் இது ரெண்டு. இந்த பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும். எப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், எப்போ நம்ம எக்கை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு அக்கா ஒரு எக்கை அவங்க சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் எடுத்துப்பேன். அக்கா இதை எடுத்துட்டாங்க, நான் இதை எடுத்துக்கிறேன். இது பாருங்கள், ஏதோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஏதோ 3 கேர்ள்ஸ் இருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நான் இல்லை அக்கா ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், நான் இப்போ இந்த எக்கை அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ஏதோ உள்ளே ஏதோ பிங்க் கலர், ஃபுல் பிங்க், லைட் பிங்க் கலரில் ஏதோ இருக்குது. அவங்க இங்கே மேலே 2 ஓட்டை தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு அவங்க இப்படி நசுக்கி எடுக்கணும் போல் இருக்குது. தந்துட்டாங்க. ஏதோ இங்கே ஒன்று இருக்குல்ல, இதில் கேண்டி இருக்குது. ஏதோ கேண்டி இதில் ஏதோ டாய்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை ஃபிங்கரில் மாட்டியிருக்கணும். ஏதோ மான்ஸ்டர் ஃபேஸ். ஓகே, ஏதோ இருக்கு. இதில் ஏதோ டைனோசர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏதோ நம்ம ஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை, ஏதோ யூஸ் பண்ணணும்னு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம். ஃபிட் பண்ணலாம். இது ஏதோ கொடுத்துருக்காங்க. இதை தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து அதுக்குள்ள ஒரு பாண்டா மாதிரி ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. பாண்டா அழகா இருக்கு. இது மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க, ரெக்க மாதிரி. அடுத்து இந்த டைனோசர் கொடுத்துருக்காங்க. இந்த ரெக்கையை இந்த 2 சைடு இப்படி இன்செக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இதை இப்படி போட்டிருக்கு. அதை தான் இப்போ நம்ம போடணும். சரி, இன்செக்ட் பண்ணுறேன். வாவ், ஒரு அழகாக ஏதோ ஒரு டைனோசர் மாதிரி மாறுது. வாவ், இப்படி தான் இருக்குது. ஏதோ பறக்கிற டைனோசர் மாதிரியே இருக்குது. ஆமாம், அந்த ரெக்கை உள்ள ஒரு டைனோசர்ஸ்லாம் நிறைய கிட்ஸ் பார்க்குற மாதிரிலாம் வரும்ல, அதே மாதிரி க்யூட்டாக மினி ஏச்சர் மாதிரி ஒரு குட்டியாக ஒன்று இருக்கும். ரெக்கையை கூட அசைக்க முடியுது. ஆமாம், ரெக்கையை கூட அசைக்க முடியுது. அவங்க ஒரு இதை கொடுத்துருக்காங்க, ஜெம்ஸ் லாஸ்ட்டாக இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக்கர் அதுக்கப்புறம் ஃபிங்கர் பப்பெட் அப்படின்னு சொல்லி தான் இங்கே போட்டிருக்கு, ஃபிங்கர் பப்பெட். ஓகே, இது கிளியராக தெரியல, ஆனால் இவங்களுக்கு இது க்யூட்டாக இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட்டு என்னோட இதுக்கு போகலாம். ஓகே காய்ஸ், இனி என்னோட எக்கை நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸ்மூத்தாக கிளியுது, அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. இது இதே மாதிரி அவங்கள மாதிரி ஒரு பிளெயின் எக்கு மாதிரி கிடச்சிருக்கு. அதே மாதிரி இதையும் உடச்சி எனக்கும் ஏதோ எனக்கு கொடுத்துருக்காங்க எக்கு. எனக்கும் ஒரு ஜெம்ஸ் பேக்கெட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் எனக்கு இதே மாதிரி 2 ஃபிங்கர் பப்பெட் கொடுத்துருக்காங்க. ஒன்று நிஞ்சா ஃபேஸ், இன்னொன்று காளான் மஷ்ரூம். ஆமாம், மஷ்ரூம். காளானும் மஷ்ரூமும் எதுவும் தெரியல. ஓகே, ஏதோ மஷ்ரூம் பாப்பெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஸ்டிக்கர் கொடுக்கல. ஓகே, இந்த ஃபிட்ஜெட் அப்படின்னு ஒரு டாய் கொடுத்துருக்காங்க. ஃபிட்ஜெட் டாய் செட்டிங்ஸ் மாதிரி இருக்கும். ஆமாம், செட் பண்ணி நம்ம இந்த இருங்க, நான் உங்களுக்கு ஃபிட் பண்ணி காட்டுறேன்.
ஓகே காய்ஸ், கஷ்டப்பட்டு எப்படியோ மாட்டிட்டேன். கையில் ரொம்ப வலி, ரெட்டு கலர் போயிடுச்சு. ஆமாம், இது வந்து என்னன்னா அது வந்து ஏதோ கேப் வந்து அது ஃபிட் ஆகுறதுக்காக ஏதோ டைட்டாக ஏதோ கொடுத்துருக்காங்க. அது அமைக்க பார்க்குறோம், அது போக மாட்டேங்குது. ஏன்னா அதுவும் வெளியில் வரக்கூடாதுல்ல, அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளே வச்சோம். கை நசுங்குச்சு ஒரு வாட்டி. ஆனால் ஒரு ரெயின்போ கலரில் வந்துருச்சு. இது வந்து நம்ம என்ன ஷேப்புக்கு வேணாலும் மாற்றிக்கலாம். இதோ இப்படி அவங்க வந்து இப்போ அவங்க என்ன பேப்பரில் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். ஓகே, அவங்க வந்து 1 by 1 சொல்லுவாங்க, நான் அதெல்லாம் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஏதோ 6 மாதிரி பண்ணி போயிருக்காங்க. 6 இதோ இந்த 6 ஓகே. அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் ஒரு 9 சும்மா இப்படி பண்ணால் 9 அவ்வளோதான். பியோ அடுத்து வந்து W ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. W ஷேப்பில் கொடுத்துருக்காங்க, ஆனால் வரலையே. ஐயோ. ஆனால் நாங்கள் வந்து சும்மா பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு ஒன்று வந்து பா சி, அதுக்கப்புறம் வேறு ஏதோ கொடுத்துருக்காங்க. அடுத்து M ஷேப் எங்களுக்கு வந்துச்சு. ஆமாம், M ஷேப்பும் எங்களுக்கு வந்துச்சு. இது இப்படி ஏதோ எடுத்துகிட்டு வந்தாங்க. ஐயோ, திரும்பி ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. என்ன மாதிரி வந்திருக்கு, ஏதோ ஷேப்பில் வந்துருக்கு. ஆமாம், இதில் வரைக்கிற மாதிரி வரல. ஆமாம், ஏன்னா இதில் வந்து அவங்க காட்டுறது எல்லாமே நிறைய வர மாதிரி பாருங்கள், நீளமாக காட்டுறாங்க. எங்களுக்கு இது வரல, எங்களுக்கு கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு. ஆனால் எங்களுக்கு W வந்துருச்சு. W அடுத்து M. அதுக்கப்புறம் அதே மாதிரி இது சும்மா இப்படி தூக்குனா ஒரு ஷேப் மாதிரி வருது. ஒரு ஷேப் ஏதோ மனிதனோட கால், இங்கே ஒரு கை, ஐயோ கிளம்பிடுச்சு. அவ்வளோதான், இதில் இப்படி தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் கடைசியாக உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, எங்கள் ஊரில் உள்ள சர்ப்ரைஸ். அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இவ்வளோ தான் எங்களுக்கு கிடச்சது டாய்ஸு. அக்காவுக்கு வந்து ஒரு ஸ்டிக்கர், பேண்டா ஸ்டிக்கரு, ஐயோ இவங்கள பண்டா ஸ்டிக்கரு, அதுக்கப்புறம் இந்த ஃபிங்கர் பப்பெட், அதுக்கப்புறம் இந்த ஒரு டைனோசர் அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஜெம்ஸ் பேக்கெட். அதுக்கப்புறம் எனக்கு வந்து எனக்கு 2 பப்பெட் கிடச்சிருக்கு. 2 பப்பெட் இருக்குது, 2 ஃபிங்கர் பப்பெட். எனக்கு இது 2 பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஜெம்ஸு, அதுக்கப்புறம் இது எனக்கு கிடச்சிருக்கு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஜெம்ஸை வந்து இதில் திறந்து காட்ட போகிறோம். இதோ இதுக்குள்ளே போட போகிறோம். ஓகே காய்ஸ், எப்போ தான் நாங்கள் கட் பண்ணி காட்ட போகிறோம். ஆக்சுவலி எனக்கு வந்து மெட்டீரியல் வந்து கட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான். ஏன்னா இது வந்து சும்மா இப்படி கிழிக்க முடியாது, ஏன்னா எனக்கு இங்கே ஷார்ப்பாகவும் இல்லை. ஆனால் எங்கள் அக்காவுக்கு மட்டும் இப்படி ஷார்ப்பாக இருக்குது, ஏன்னே தெரில. அதனால் நான் வந்து சிசர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் அவங்களால அது கிழிக்க முடியலன்னா வச்சுக்கோங்களேன். அதனால் ஒரு அழகாக இப்படி ஒரு கட் பண்ணிடலாம். கட் பண்ணி வச்சுருந்தாங்க, கட் பண்ணுறேன். ஓகே, இதை தான் நாங்கள் இப்போ கொட்ட போகிறோம். வாவ், இன்சைட் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ வந்து இதை வந்து ஒன்று எடுத்து காட்டுறேன். நாங்கள் 2 பேரும் கோயின்சிடென்ஸ், சத்தியமாக 2 பேரும் ஒரே கலரில் எடுத்தோம். ப்ளூ கலர் தான் கையை போட்டோம். ரொம்ப மினியாக இருக்குப்பா, குட்டியாக இருக்குது. ஓகே, சரி, நம்ம இதில் எல்லாமே கொட்டி காட்டலாம். இந்த பாலில் போட்டு கொட்டுறோம். பார்த்தீங்களா, இப்படி தான் அழகழகாக குட்டி ஜெம்ஸாக இருக்குது. ஆனால் ஆக்சுவலி ஒரு ஜெம்ஸில் வந்து கொஞ்சம் தான் இருக்கும். ஆனால் இதில் குட்டி அழகழகாக நிறைய கலர்ஸ் கொடுத்து, ஆமாம், நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம என்ன மாதிரி பண்ணலாம், ஈஸ்டர் எக் மாதிரி கூட பண்ணலாம். இப்படி நம்ம இப்படி வச்சுட்டு யாருக்காவது ப்ரெசென்ட் பண்ணலாம். ப்ரெசென்ட் பண்ணும்போது அவங்க உள்ளேருந்து கேண்டி எடுத்து சாப்பிட்லாம். அது மாதிரி நிறைய பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து சாக்லேட் எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே, நான் இந்த கலர் எடுத்துருக்கேன். நீங்கள் என்ன கலர்?
அக்கா க்ரீன் ரெட். ஐயோ நான் குழம்புறேன். உள்ள சாக்லேட் இருக்கு. அவுட்டர் கவரிங் வந்து ரொம்ப கிரிப்ஸியாக இருக்கு. நல்லா இருக்கு ஆக்சுவலி. இதை மாதிரி நம்ம நிறைய இதை வச்சு பண்ணலாம். நாங்கள் இனி நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன மாதிரி போடுவோன்னு தெரியல. நாங்கள் போடும்போது நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் நாங்கள் என்ன வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் போடுறோம். ஓகே, அவ்வளோதான் கைஸ் வீடியோ. ஐயோ சார் சரி, இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்டணும்னு சொல்லியிருந்தேன்ல, அது வந்து எப்போ பார்க்கலாம். இதான் கைஸ் என்னோட சர்ப்ரைஸ். இது வந்து பப்பி, எங்கள் வீட்டுக்கு வந்த புது ஜீவன் கெஸ்ட் வச்சுக்கலாம். இது வந்து இதோட பேர் வந்து பெரிக். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சாஃப்ட், ரொம்ப புஸ் புஸ்ன்னு. இது வந்து நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கு. இது கீழே விழுந்துருச்சு தெரியாம. ஆமாம், அதான் ரொம்ப கோல் வலியாக இருக்கு. ஆமாம், இதுதான் அந்த கிஃப்ட். ஓகே காய்ஸ், எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட காட்டுங்க. அவங்க ஃபோன்லேயே சப்ஸ்கிரைப் லைக்லாம் பண்ண சொல்லுங்கள் ப்ளீஸ். ஓகே, பாய் காய்ஸ்.